அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலேருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நீங்கள் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம். இது ஒரு சின்ன மாதிரி தேர்வு தான். இது வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் டெய்லி இந்த தமிழ்லேருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர். ஸோ தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவங்க இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. நிருமித்த என்ற சொல்லின் பொருள். ஸோ நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாக்கிய அப்படிங்கிறதான் இந்த நிருமித்த அப்படிங்கிற சொல்லோட பொருள். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொறிந்து உள்ளதை தேர்ந்தெடு. ஸோ கீழே ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பொருத்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று தவறாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விளைவுக்கு அப்படிங்கிறது நீர் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர். அடுத்து அறிவுக்கு தோல். அடுத்து இளமைக்கு பால், இதுவும் கரெக்டான ஆன்சர். புலவர்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். ஆனால் இங்கே புலவர்க்கு ஊர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறான ஆன்சர். இந்த 3ஆவது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலவர்க்கு ஊர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இது இந்த பொறுத்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் வரும். இந்த இன்பத்தமிழ் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் பாடியிருப்பார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடல் சினிமா பாடலில் வந்திருக்குது. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எங்கள். நீங்கள் கஷ்டமான கொஸ்டின் கூட டிஎன்பிஎஸ்சியில் அட்டன் பண்ணிடுவீங்க தமிழில். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுத்துக அப்புறம் பிரித்தெழுக இதில் நிறைய கவனக்குறையினால நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேதினி என்பதன் பொருள். மேதினி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அப்படிங்கிறது தான் மேதினியோட பொருள். தமிழ் சிட்டு என்ற இதழை நடத்தியவர் யார்? ஸோ தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா, பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இந்த தமிழ் சிட்டு அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தினார். இவர் இந்த இதழ் மட்டும் இல்லை, தென்மொழி, தமிழ் நிலம் கூடவே இந்த தமிழ் சிட்டு இந்த 3 இதழையும் நடத்தியிருக்கிறாரு. கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஸோ கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 தொகுதியிலே கொண்டது. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார். பாவலர் பெருஞ்சித்திரனார் இந்த கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. கீழ்கண்டவற்றுள் வலஞ்சுழி எழுத்துக்களில் தவறானது எது? ஸோ வலஞ்சுழி எழுத்துக்களில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டா அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி எழுத்து. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி, டா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ, ஏ, ஔ, 3 சுழி நா, ஞா, இந்த 5 எழுத்துக்களும் வலஞ்சுழி எழுத்துக்களில் வரும். இடஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டா, யா, லா, இதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்களாக வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் தேவாரம். இதுவும் முக்கியமான ஒன்று. இந்த மேற்கோள் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம். கீழ்கண்டவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகத்தி, பசலை, முருங்கை, அருகு. இதில் வேறுபட்டது எது அப்படின்னா, அருகு அப்படிங்கிறது வேறுபட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகத்தி, பசலை, முருங்கை இந்த 3 பார்த்திங்கன்னா இலை அப்படிங்கிற ஒரு இதை சேர்ந்தது. அருகு புல் இனத்தை சேர்ந்தது. மா என்னும் சொல்லின் பொருள். ஸோ மா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மா அதாவது கீழே உள்ள 4ல் மாக்குரிய கரெக்டான பொருள் என்ன அப்படின்னா, விலங்கு அப்படிங்கிறது கரெக்டான பொருள். இந்த மாக்கு நிறைய பொருள் இருக்குது. அதாவது விலங்கு, மரம், பெரிய, திருமகள், அழகு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். இந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த தமிழ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா, கார் 40.
சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? ஸோ சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றிணை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. ஸோ குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. அதே மாதிரி நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் பார்க்குறப்ப உங்களுக்கு குழப்பறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் என்ன? ஸோ இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? ஸோ திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது? அதாவது உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற ஒரு பறவை வந்து 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்கிற பறவை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதில் இன்னொரு பறவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கப்பல் பறவை அப்படிங்கிற பறவை வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றது. அதாவது கப்பல் பறவை. உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஸோ உடல் நோய்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் எப்போதும் உண்மையே டேஸ், அதாவது இதுக்குரிய கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து வரும், உரைக்கின்றான். ஸோ இன்னைக்குரிய இந்த MCQ முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்.